ஜூன் 30ஆம் தேதி வரை இலங்கை அரசாங்கம் ஒரு கெடுவை வழங்கி இருக்குது. ஜூன் 30ஆம் தேதிக்கு முதல் 18 வயசு பூர்த்தியாகின எல்லாரும் டின் நம்பரை எடுத்திருக்கணும். டின் நம்பர் எடுக்கல என்று சொன்னால் கடுமையான சட்டம் அமுல்படுத்தப்படும் என்று சொல்லி அரசாங்கம் இன்றைக்கு உறுதிப்படுத்தி சொல்லி இருக்குது. இந்த டின் நம்பர் சம்பந்தமாக நீண்ட காலமாக இழுபறியான தகவல்கள் இருக்குது. சட்ட நடவடிக்கை சரியான முறையில் நிலைநாட்டப்படாவிட்டாலும் இனி சரியான சட்டம் நிலைநாட்டப்படும், தண்டனைகள் வழங்கப்படும், கடுமையான தண்டனை வழங்கப்படும், அதிகளவான பணங்கள் செலுத்த நேரிடும் என்று சொல்லி அரசாங்கம் இன்றைக்கு சொல்லியிருக்குது. இந்த டின் நம்பர் யார் யார் எடுக்கணும் என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். அதிகளவு வருமானம் உழைக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த டின் நம்பர் எடுக்கணுமா என்ற கேள்வி பலர்டையும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்படி இல்லை. 18 வயசை கடந்த எல்லாருமே இந்த டின் நம்பரை எடுத்திருக்கணும். அதாவது வருமான வரி சம்பந்தமான ஐடென்டிட்டியை போலத்தான் இந்த டின் நம்பர் என்று சொல்லுது. எங்களோட தகவல்களை சரியான முறையில் வழங்கி எங்களுக்குரிய வருமானம் தொடர்பான தகவல்களை வழங்கி நாங்கள் இந்த டின் நம்பரை எடுத்துக்கொள்ளணும். இதில் முக்கியமாக அரச ஊழியர்களாக இருந்தால் எந்த அரச நிறுவனத்தில் வேலை செய்தோம், எங்களோட சொத்துக்கள் எவ்வளவு, மாத வருமானம், வருட வருமானம் எவ்வளவுன்ற தகவல்களை நாங்கள் வழங்கி இருக்கணும். இது அனைத்து அரச ஊழியர்களுக்கும் கட்டாய கடமையாக இருக்குது. அது எந்த தொழிலாக, அரச தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. இது அரச தொழில்களுக்கு மட்டுமாண்டு கேட்டால் இல்லை. தனியார் தொழிலாக இருந்தாலும் கட்டாயமாக நீங்கள் டின் நம்பரை எடுத்திருக்கணும். பிஸ்னஸ்மேன் ஒன்றாக இருந்தாலும் டின் நம்பரை எடுத்திருக்கணும். அந்த வகையில் இலங்கை குடிமகனாக இருந்தால் 18 வயதுகளை கடந்திருந்தால் கட்டாயமாக நாங்கள் டின் நம்பரை எடுத்திருக்கணும். அது நீங்கள் இலங்கை அரசிட வருமான அளவை கடந்திருந்தாலும் சரி, அதை விட குறைவாக இருந்தாலும் சரி, டின் நம்பரை நாங்கள் வச்சுட்டு இருக்கணும். அதாவது மாத வருமானமாக 1,50,000 ரூபாய்க்கு அதிகமாக பெற்றால் அல்லது வருட வருமானமாக 18 லட்சங்களுக்கு அதிகமாக தலா வருமானம் நாங்கள் பெறுவோமாயிருந்தால் கட்டாயம் வருமான வரி செலுத்தணும். இலங்கையில் மோசடிகள் நிகழாத வண்ணமும் சரியான முறையில் வரியை செலுத்தக்கூடிய மக்களை உருவாக்கி வருமான வரிகளை செலுத்தக்கூடியவங்களாகவும், அதே போல் கருப்பு பணம் என்று சொல்லப்படுது, அதாவது நாங்கள் உழைக்கிற பணத்துக்குரிய பணங்களை செலுத்தாமல் பதுக்கி வைக்கிற நிலைமை இல்லாமல் சரியான முறையில் நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவும் நாட்டு பொருளாதார பிரச்சனைகளை நீக்கிறதுக்கும் இந்த முறை சரியான முறையில் அமையும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுது. அதுக்காகத்தான் இந்த டின் நம்பரை எல்லாரும் பதிஞ்சிருக்கணும், எல்லாரும் வச்சுட்டு இருக்கணும். அதாவது இந்த மாதம் ஜூன் 30ஆம் தேதிக்கு முதல் கட்டாயமாக எல்லாரும் பதிவு செஞ்சு இந்த நம்பரை, டின் நம்பரை எடுத்துக்கொள்ளணும். இல்லை என்று சொன்னால் சட்டம் கடுமையாக பாயும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்குது. எனவே டின் நம்பர் இல்லாதவங்க, அது எந்த தொழிலாக இருந்தாலும் 18 வயதுகளை கடந்தவங்க டின் நம்பரை பெற்றுக்கொள்ளுங்க. அது அரசாங்கம் வலியுறுத்தி சொல்லி இருக்குது.